ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இது நம்ம ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் 8 மணி ஆச்சு. இப்போ வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு டீ குடித்தோம். அப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அசிஸ்டண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மம்மி ஹாய். என்ன பண்ணுறீங்க? காய்கறியில் கட் பண்ணுறேன். என்ன செய்ய போகிறீங்க? சமையல் பண்ணுறேன். கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்கிறதே தப்பு, அதில் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறீங்களா? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன். பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வெந்துட்டுருக்கு சாம்பாருக்காக. விளக்கு வதச்சிருச்சு. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் செஞ்சிட்ருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். முடிஞ்சா போட்டது தெரிச்சு ஓடிடுங்க, இல்லைன்னா இப்படி தான் வெடிக்கும். அம்மா இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு கையை உதறாதீங்க. போய் கையை கழுவிக்கோங்க. உப்பு. திஸ் இஸ் எ டிப் ஆஃப் த டே. தயவு செஞ்சு பழக்கத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. உப்பு போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சோங்க. இப்போ தான் ஒரே மாதிரி வரும். ஆனால் நறுக்கு நறுக்குன்னு ஒவ்வொன்றும் வேகாமல் இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மம்மி? ரசம் தாளிக்கிறேன். அந்த சைடு இப்போ சாம்பார் தக்காளி போடுறேன். வணக்கி விடலாம். இப்போ ரசம் வந்து அது வெந்து தான் இருக்குது. அப்படியே போட்டுங்க. ரசம் கெட்டுக்கோதான் இருக்கணும். தக்காளி படுத்து அப்படி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டேன். ஒரு நாள் ஆனாலும் ரசம் கெட்டுக்கோலாம். சாம்பார் ஆச்சா? சரி, நீங்கள் செய்யுங்க, நான் போய் கிளம்புறேன். ஹாய் டான்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு காலையில் அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்பி போயிட்டோம். இது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்து ஃபேனை புகைச்சி விட்டுட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபேனை மாட்டினதும் கீழே சுவிட்ச் ஆன் பண்ணதுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல டப்புன்னு ஒரு ஃபயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி காயிலிருந்து அப்படியே புகையாக வருது. காயில் இது வந்துருச்சோ என்னவோ, காலங்கத்தில் அது சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக தலையாக உணர்த்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டேன். இதுதான் காலையில் ரொட்டீன். இப்போ வந்துட்டு டீ வைக்க போகிறோம். டீ வச்சுட்டு போய் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம். வேறு எதுவும் ஒர்க் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. இது நம்ம ஃபேமிலி.